உம்பர் அப்படின்னா முன்பு நம்ம தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இப்ப பழக்கத்தில் இல்லாததுனால விட்டுட்டோம். அவன் இவன் இது சுட்டு பெயர் சொல்லுவோம், எவன் வினா சொல்லுவோம். அதே போல உவன் அப்படின்னு உவன்னா மேல இருக்கிறவன். அப்போ உம்பர் அப்படிங்கிறது மேல இருக்கிற தேவன். உம்பர் தரு, தருனா விருட்சம், கற்பகத்தரு. தரு இத்து இங்க தரு தேனும் மணி, தேனும் காமதேனும், மணி சிந்தாமணி. இந்த மூணுமே என்ன அப்படின்னா நம்ம அந்த மரத்துக்கு கற்பவருஷத்துக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் அப்படியே தரும். அப்புறம் காமதேனும் அதே போல நம்ம நினைக்கிறத கொடுக்கும். சிந்தாமணி யார் வச்சுக்காங்களோ அவங்க நினைப்பது அப்படியே நடக்கும். இது புராணங்கள்ல அப்படி நமக்கு சொல்றாங்க. இப்போதும் அப்படியே எல்லா மரங்களுமே அப்படிதான். மரங்கள் நிழல் தராங்க, காய் தராங்க, கனி தராங்க, தான் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் வரும், மரங்கள், மழை, நதி, நதி நீர், பசு, இவங்க எல்லாருமே பரோபகாரம் அதற்காக தான் பிறந்தாங்க. நம்ம மனிதர்கள் எல்லாருமே சுவாமி கொடுத்த அனைத்து ஜீவன்களுமே அப்படிதான். நம்மளும் அவங்கள்ட்ட இருந்து இதை கற்றுக்கணும்னு ஒரு ஸ்லோகம். அவங்க அதை பயன்படுத்திக்காம கனி தருது, காய் தருது, தான் எடுத்துக்கிறது இல்லை, நமக்கு தான் தர்றாங்க. நீழலும் அதே போலதான். ஆற்று நீர் அதில் உள்ள எல்லா வளங்களும் அதே போலதான் எல்லாமே. மழையும் நமக்காக சுவாமி கொடுக்குறாரு. அதே போல நம்மளும் அப்படி இருக்கணும். எப்படி உள்ளம் கசிவாகி, அந்த கசிதல்னா உள்ளம் அவ்வளவு அன்பா அப்படி கசிந்து இருக்கணும். நம்ம உள்ள கசிதுக்கு நம்ம யாரும் சொல்லுவோம், வாடிய பயிரை கண்ட போதுதான் வாடினேன்னு வள்ளலார் சுவாமியோட சொல்லணும். அவர் ஒரு வரி சொல்லியிருக்காரு, மண் உருண்டை கரையும் போது மனம் கரைந்தேன்னு. வாடிய பயிரை கண்ட போது அது எல்லாருக்குமே வாடிய பயிர் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமானது. ஆனா மண் உருண்டை கரையிறத பார்த்து மனம் கரைந்தோமானவன் அது போல இல்லை. அவர் அதனாலதான் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு இன்னுமே அவர் பெயர் சொன்னதுனாலே தெரியறது. அதுதான் கசிவு. இவங்களை போல நம்ம மனம் கசிந்து அப்படி ரொம்ப அன்போட அப்படி இருந்தோம் அப்படின்னா ஒன் கடலில் தேன் அமுதத்து உணர்வு. இந்த ஒன் பிரகாசம், ஒளி. கடலில் தேன் அமுதத்து உணர்வு. நமக்கு அதான் நல்லா தெரியும். சுவாமி இந்த மாதிரி அருளாளர்கள்லாம் ஏன் இப்படி புராணங்கள் கதைகள் மூலமா நமக்கு குறிப்பா உணர்த்துறாங்க. பார்க்கடல்ல இருந்து அமுதம் கடைஞ்சோம், அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து நம்ம என்ன உத்தரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல் கொடுத்திருப்பாரு. நம்ம அந்த சுண்ணாம்பு கால வாயில வச்சு அப்புறம் பண்ண நேரம் அந்த அவ்வளோ அனல் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மாசி வீணை மாலை மதியம் இடவேலும் மோசு வண்டரை பொய்கையும் ஈசன் என்று இணையடி நீழலே. இந்த பாடல்கள்லாம் இப்போ 1000 வருடம் ஆயிடுச்சு. அந்த பாடலில் உள்ள அந்த அருள் தன்மை அப்படியே இருக்கு. எப்படி அப்படின்னா, நாங்கள் உழவார் பணியும் பண்ணுவோம். சிலம்பத்தில் சீர்காழியில் உழவார் பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் முழுக்க உழவாரம் பண்ணுறது அப்படின்னா அதுவும் சுவாமியோட அருள் தான். ஒரு நாள் முழுக்க நம்ம கோயிலுக்குள்ள இருக்கலாம், நம்மளை உள்ள வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு இடத்துல பணி முடிச்சிட்டோம், அடுத்த இடத்துக்கு நகர்ந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகர்ந்து போகிறோம். நல்ல 1 மணி வெயில், ரொம்ப சுருக்கு, எல்லாரும் ஓடி போகிறாங்க. அப்போது இதற்கு தயக்கம், ஓடும் போது விழுந்துட்டோம்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பிள்ளைகள்லாம் இளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, ஒருத்தர் கிண்டல் பண்ணிடலாம் பேசுவாங்க. அப்போது நமக்கு தான் தேவாரம் இருக்குல்ல, அப்பர் சுவாமிகளுக்கு அது போல ஒரு குழுமை தந்த இந்த பாடல். இப்போ ஏன் இதை நம்ம முயற்சி பார்க்கக்கூடாது, சுவாமி நமக்கும் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாசிகிரி அந்த ஒரு பாட்டு தான் தெரியும். அது 10 முழுசெல்லாம் தெரியாது, ஒரே பாடல் தான். அதை பாடிக்கிட்டே நிதானமாகவே நடந்து போய் உண்மையாகவே கால் கொப்பளிக்கலை. எல்லாம் ஓடி போனவங்களுக்கும் கால் கொப்பளிச்சுது, அப்படி ஆகலை. அந்த பாடலில் சுவாமி அதுக்கு அடுத்தடுத்த பாடல்களில் ஒரு பாடலில் இதை சொல்கிறார். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதினன் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இதுதான் அந்த பார்க்கடல் கடைஞ்ச அமுதம் கிடைச்ச அந்த நமக்கும் சுவாமிக்கும்
உறவு போல் வச்சுக்கணும். அதுவும் இவங்களே காட்டியிருக்காங்க. நம்ம நால்வர் பெருமக்கள் வந்து திரு ஞானசம்பந்தர் வந்து அப்பான்னு சொன்னார், தந்தை மகன் உறவு. அப்பர் சுவாமிகள் வந்து ஆண்டான் அடிமை உறவு, சுவாமிய எஜமான நாட்கள் இவர் அடிமையா. அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு எல்லாம் தெரியும், நல்ல சகமார்க்கம், நல்ல தோழமை. அடுத்தது மணிவாசக பெருமான் வந்து குரு சிஷ்யவா. இது போல ஏதாவது ஒண்ணு நம்ம சுவாமியோட நம்மளுக்கு ஒரு உறவு வச்சுக்கணும். அப்படி வச்சு உணர்வு கழிச்சினால், உணர்வு வந்து நமக்கு இப்பெல்லாம் ஒரு சிறு புள்ளி அளவு தான் இருக்கு. எப்பெல்லாம் நல்ல கோயில்ல போய் சுவாமியோட தரிசனம் கிடைச்சதுன்னா அப்படியே நல்லா உணர்வு கூடுது. ஒரு புள்ளி அளவு தான் அந்த உணர்வை நம்ம கயிறு, அதுவும் கயிறுனா சாதாரண கயிறு இல்லை, நம்ம தேர் வட கயிறு எப்படி இருக்கும் அது போல அவ்வளவு பெருசா திரட்டினோம்னா தான். முன்பெல்லாம் இந்த செயல் செஞ்சாங்க பெண்கள்லாம், அந்த தயிர் கடை அது போல கடைந்தா அந்த அமுதம் போல நமக்கு பேரின்பம் சுவாமி கொடுப்பாரு. அதுதான் இங்கே அப்பா சுவாமிகள் சொல்றாரு. அதுதான் இங்கே நம்ம அருளினார்னு சொல்றாரு. ஒன்கடலை தேன் அமுதத்து உணர்வு, அந்த உணர்வு அப்படி ஊறி இருந்தா இன்ப ரசத்தை பறிப்பார், அந்த அமுதம் கிடைக்கும். அந்த ரசம் இன்ப ரசம், பேரின்பமான அந்த இதுதான் இந்த இவங்க எல்லாருமே, இந்த அருளாளர்கள் எல்லாரும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், எத்தனை நம்ம பாரத பூமியில எத்தனை எத்தனை மகான்கள், எத்தனை ஞானிகள், அத்தனை பேருமே இதை அனுபவிச்சாங்க. அதனாலதான் பாடலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நேரடியா அப்படியே சொல்லாம மறைப்பொருளா புடகமா சொல்லியிருக்காங்க. நம்மளாம் அதனோட உத்தரத்தை எடுக்கணும். எல்லா புராண கதைகள்லையும் எல்லா இதுலையும் இதே போல அதனோட உட்பொருள் என்னங்கிறது நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இன்ப ரசத்தை பருகி பல காலம் என்று உயிருக்கு ஆதரவு, உயிருக்கு ஆதரவு. நம்ம யோகா பண்றோம், எல்லாம் சடங்குகள் எல்லாம் பண்றது எல்லாமே நம்ம உடலுக்கும் சேர்த்து. ஆனா இந்த மாதிரி யோக நிலையில நம்ம போனோம் அப்படின்னா தான் அது வந்து நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம உயிருக்கு சுவாமி ஆதரவுற்று அருள்வாங்க. அதுக்கு எனக்கு அருள் செய்வாயாகன்னு முருக பெருமான வேண்டும். இது விநாயகர் கடவுள், விநாயகர் பெருமான கேட்கிறாரு. இது நமக்கு தெரியும். தம்பி தனக்காக வனத்து அணைமுனை, முருக கடவுளுக்காக வந்தாரு. தந்தை வளர்த்தால் அருள்கை கனியுனை, இது நமக்கு அந்த மாமழா கதை தெரியும். இது என்ன உணர்த்துது அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து வலம் வந்தாரு. அப்ப சுவாமி வந்து சர்வ வியாபம், எல்லா இடங்களிலுமே வியாபகமா இருக்காருங்கிறது உணர்த்துறாரு. நம்ம இவர் வந்து விநாயகர் பெருமான் வந்து தாய் தந்தைய வலம் வந்து தனியா பெற்றார். அப்படின்னா உண்மையா இருக்கார், நுட்பமா அனுகூலம். நம்ம ஔவையோட விநாயகர் அகவல்ல இதற்கான இது வார்த்தை வரும். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்குள்ள அணுவா சுவாமி தான் இருக்காரு, அப்பாலுக்கு அப்பாலாய் விரிஞ்சு சுவாமி தான். அதை உணர்த்துறது தான் இந்த மாமழை. அதேதான் நம்ம மணிவாசக பெருமான் வந்து சிவபுராணத்துல ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய, ஆழ்ந்து இருக்கார், அகன்று இருக்கார், நுண்ணியமா. இதுதான் இந்த தந்தை வளர்த்தால் இது நம்ம அந்த உட்பொருளை தான் பிடிக்கணும். அது அந்த புராணக்கதை குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு, அதனோட உட்கருத்து நம்ம உணர்றது. அன்பர் நமக்கான நிலை பொருள், அன்பர்களுக்கான நிலைத்த பொருளாக சுவாமியே இருப்பார். அந்த பொருளை கொடுப்பேன்னு அங்க வரல, நிலை பொருளை தருவோனே அருள்வோனே இல்லை, நிலை பொருள்வோனே சுவாமியே தான். அந்த அன்பர்களுக்கான நிலைத்த பொருள் ஈஸ்வரனே தான், சுவாமியே தான். ஐந்து கரத்து ஆணை முக பெருமான், ஐந்து கரத்து ஆணை முக பெருமான். இந்த இடத்துல உயர்வரி முக்குவல் மேவி தூடும், இந்த விதிப்படி தூள இருக்கிறவும் போய் இது கூடலாம் ஆரம்பிச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி பதம் பிரிச்சு விதியோட சொல்லி கொடுத்தோம்னா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளாகவே அந்த குழந்தைக்கு தெரியாது. 8ஆம் வகுப்பு வரும்போது தான் தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்கணும், வேண்டியதே இல்லை. 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு டியூஷன் எடுக்கும் போது சொல்லி கொடுத்த பிள்ளை இப்போ 10ஆம் வகுப்புல தமிழ்ல தான் இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண்கள் 87 அப்படின்னு நம்ம தாய்க்கு வந்து சொன்னாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்தது பிரித்தது சொல்லும் போதே விதிகளையும் சொல்லி சொல்லுவோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்துல கதை சொல்லும் போது in the forest there was an elephant, and சொல்லி சொல்லுவோம். ஆனா நம்ம தமிழ்ல கதை சொல்லும்போது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த இடத்துல எப்படி ஒரு வரும், அங்க ஓர் தான் ஊர், உயிரெழுத்து வர்றதுக்கு ஓர் தான் போகணும். எப்படி அங்க
இந்த வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் போடுவோம், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓ தான். ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளே பிழையா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு அது தெரியல வரலன்னா எங்க இருந்து வரும்? நீங்கள் இந்த சொற்பொழிவு ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதம் பிடிச்சி சொல்லிருக்கீங்க. இந்த 5 கருத்து ஆணைமுக பெருமான் இதுவும் நம்ம கதை வந்து பிள்ளையார் கதை குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்லி வைப்போம். அது எதுக்காகனா வடக்கு திசை நோக்கி படுக்க வேண்டாம், அந்த புலம் அதிகமாக இருக்கும், மூளை வந்து அமைதி இல்லாமல் ரொம்ப அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும், குழந்தைங்களுக்கு தூக்கம் கெடுக்கிறதுக்காக அப்படி ஒரு கதை சொல்லி வச்சோம். உண்மையான விளக்கம் வந்து நீங்கள் பிடியதன் உண்மை பாட்டு விநாயகர் துதி ஞானசம்பந்தரோட பாடல் கேட்டிருந்தீங்கன்னா அதுதான் அதுக்கு பொருள். பிடி அதன் உமை கொல. பிடினா பெண் யானை, பெண் யானையோட உருவத்தை உமையவள் எடுத்துக்கொள்ள, பிடியதன் உமை கொல மிகு கரியது வழிபடு தனதாடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர. சுவாமி வந்து பிடி பிடி வந்து பெண் யானை, இவர் வந்து ஆண் கழிவு. அது மாதிரி இவங்க எடுத்து என்ன காரணம் அப்படின்னா கஜமுகன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன வரம் வாங்கினான்னா கஜமுகனுக்கு கஜமுகனாலே தான் அழியும். அப்போ வரைக்கும் யாரும் யானை முகமா இல்லை. இவர் அதுவே ஒரு பெரிய தவம் இருந்துதான் தன்னோட முகத்தை யானை முகமா மாற்றிக்கிட்டு அடுத்து மீண்டும் தவம் இருந்து இந்த யானை முகனுக்கு யானை முகனால் அழிவு. அவர் என்ன நினைச்சுட்டாரு, நம்மளுக்கு நம்மளே தான், நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஜீவன் போகும் அப்படி நினைச்சு. அப்போ அதுக்காக தான் சுவாமியும் அம்பாளும் இந்த மாதிரி யானை வடிவமே எடுத்து கணபதி வர அருளினன் திரு வலிவலம் ஞானசம்பந்த பெருமான வழி அந்த பாடல்ல அது போல அவருக்கு அதை காமிச்சிருக்காரு. இந்த கதை வந்து அனந்தி சொல்றோம் குழந்தைங்க. ஆனால் ஏன் தெரியல, எல்லாமே கதையாவே நல்லாவே சொல்லியே கொடுக்கலாமே, ஏன் மறைபொருளாக புராணங்கள்ல இருக்கிறதுலாம் குழந்தைக்கு நம்ம சொல்லி உட்கருத்தையுமே சொல்லிடலாம். இப்பயே அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு எப்போ நாளுமே அவங்களுக்கு அது பயன்படும்.